ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய தலைவரும் ஒருங்கிணைப்பாளரும் இஸ்லாமிய மார்க்க அறிஞருமாகிய பிஜே அவர்கள். சார் வணக்கம். வாழ்க சொல்லுங்க. இப்போ சமீபத்தில் ஒரு சர்ச்சை, இந்த திருப்பரங்குன்றம் மலையில் தர்காவில் ஆடுகூடி அறுக்கலாமா போன்ற விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அது 600 ஆண்டு காலமாக தர்காவில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்துக்களும் அந்த பலியிடக்கூடிய வழக்கம் உண்டு. இப்போ உங்களை போன்ற நபர்கள் தர்கா வணக்கம் கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாடின் அடிப்படையில் விமர்சிப்பீங்க. பட் பாஜக அதை வேற ஒரு பார்வையில் முஸ்லீம்கள் கைப்பற்றுறாங்க, இப்படிதான் இந்துக்களுடைய ஒவ்வொரு இடத்தையும் கைப்பற்றி கொண்டு இருக்கிறார்கள்ங்கிற அவங்களுடைய அரசியல் படி முருகன் மலையவே சிக்கந்தர் மலையா மாத்துறாங்களே அப்படிங்கிற அரசியலோட போயிட்டு இருந்தது. அது தொடர்ச்சியா ஒரு விஷயம் வரும்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முக்கிய பிரமுகர் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இந்து கடைக்குள்ள போறாரு. அந்த கடையின் உரிமையாளர் ஒரு இந்து. அந்த கடையில் அசைவ உணவு ஒரு இந்து ஆகிய நான் சாப்பிட்றேன், எனக்கு ஹலால் உணவு நீங்கள் விற்கிறீங்க, முஸ்லீம்களுக்கு வைங்க, இந்துக்களுக்கு எதுக்கு ஹலால் உணவு? கடை ஓனர் முஸ்லீமாக இருந்தாலும் பரவாயில்ல, கடை உரிமையாளர் இந்து, இந்துக்களும் ஹலால் உணவு சாப்பிட நீங்கள் நிர்பந்திக்கிறீங்களா அப்படின்னு ஒரு பாஜகவினுடைய ஒரு ஆதங்கம். அதாவது முஸ்லீம்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை இந்துக்கள் மீது திணிக்கிறாங்க, ஹலால், நாங்கள் இந்துக்கள் எதுக்கு ஹலால் சாப்பிட்ணும் அப்படிங்கிற கேள்வி வைக்கிறார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஹலால்னா என்னங்கிறதுக்கு அவங்களுக்கு புரிதல் இல்லை. ஹலால்னு சொன்னால் அந்த சொல்லுக்கு அர்த்தம் அனுமதிக்கப்பட்டது. மிருகங்களில் மாத்திரம் இல்லாமல் எல்லாத்துலேயும் ஹலால் வரும். நம்ம திருடி சாப்பிட்றது ஹராம், உழைச்சி சாப்பிட்றது ஹலால். இந்த ஹலால் ஹராமுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால், எது ஹராமாக்கப்பட்டிருக்கோ அது இல்லாத எல்லாமே ஹலால் தான். அதில் ஒரு சின்ன பகுதி இது. ஹலால்னால இது மட்டும் கிடையாது. நம்ம வியாபாரம் பண்ணி சம்பாரித்தா அதுக்கு பேர் ஹலாலு, வாரிசு முறையில் கிடைச்சா அது உங்களுக்கு ஹலாலு, அன்பளிப்பாக கொடுத்தா அது ஹலாலு. வாரிசு முறையில் கிடைக்கிறது ஹலால் ஹலால் தானே? என்னடா அது ஒரு வகையில் உழைக்காம கிடைக்கிறது தான், அது ஒரு உரிமை, அது ஹலாலு. வட்டியில் சம்பாரித்தா ஹராமு இப்படின்னு சொல்லியிருக்குது. கேடு செய்யக்கூடிய எல்லா மதுபானங்கள் ஹராமு. இப்படி இந்த ஹலால் ஹராம்னா என்னன்னு கேட்டால், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்படாது. சாப்பாட்டுக்கே அதிகம் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு மட்டும் சாப்பாட்டுலேயும் இந்த அசைவ உணவுகளுக்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்க. அது முதல்ல விஷயம். அதுவும் ஹலால் ஹராம் இருக்குது. ஹலால்ன்ற என்னன்னு கேட்டால், ஒரு உயிரினமாக இருக்கக்கூடிய வகைகளை இஸ்லாம் 3ஆக பிரிக்கிறது. கடல்வாழ் உயிரினங்கள் அது எல்லாமே ஹலால் தான். அதை நம்ம அறுக்கிறதுங்கிற பேச்சு அதில் வராது. கடல்வாழ் மீன்கள்லாம் அதை அறுத்து அல்லது ரத்தம் பீறிட்டு வரக்கூடிய ஒரு தன்மை அதில் கிடையாது. அதனால் செத்து மிதந்தா கூட அந்த மீனை நம்ம சாப்பிடலாம். ஆமாம், மீன் செத்து போன மீனை சாப்பிடலாம். செத்து போன மீனை சாப்பிடலாம். அது சயின்டிஃபிக்காக செத்து போனது, அது செத்து நாரி போனால் தான் சயின்டிஃபிக்காக கூட அழுகி போடுறதா. ஃப்ரெஷ்ஷாக செத்து போனால் சாப்பிடலாம் தானே? சாப்பிடலாம். அப்படி தான் மீன் கடையில் விற்கிறாங்க. உங்களுக்கு துடிக்க விற்கிறது இல்லையே. அதாவது எப்போ மீன் கெட்டதுன்னா, ஒரு நாள் தாண்டி போச்சுன்னு சொன்னால் அந்த ஒரு நாள் சென்றதுனால அது கெட்டதாக போகுது, செத்ததுனால கெட்டது இல்லை. இப்போ இன்றைக்கி செத்துருச்சுன்னு வைங்களேன், இப்போ தான் செத்துச்சுன்னா நல்ல உணவு தான் அது. எல்லா மீன்களும் மீன் துடிக்க பார்த்து வாங்குறதுலாம் இருக்குது. அப்படி வாங்குறாங்க. வாங்கிட்டு போனாலும் வீட்டில் கொண்டு வச்சு கொஞ்சம் செத்து தான் போயிடும். ஆமாம், அப்போ செத்ததான் நம்ம சாப்பிட்றோம். உசுரோட போட்டு இருக்கிற சாவடிக்கிறது கிடையாது தனியாக. அது தனியாக பூமியில் தண்ணியிலேருந்து எடுத்து வெளியே போட்டோம்னா செத்துடும். அப்போ செத்த உணவுகள் மீன்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹலால் தான். அதே மாதிரி பறவைகள், வனவிலங்குகள் இதில் மட்டும்தான் அறுக்கணுங்கிற சட்டம் இருக்குது. இஸ்லாத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், உயிரோடு அறுக்கணும். அறுக்கிறது அந்த நரம்பை, கரெக்டான அந்த நரம்பை அறுத்து உடம்பில் உள்ள ரத்தம் பீரிட்டு வெளியே வந்துடணும். ரத்தம் வெளிவந்தால் தான் அது சுத்தமான உணவு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இப்போ கோழியாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அந்த தொண்டைக்குழியில் ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பை கட் பண்ண உடனே உடம்பில் உள்ள எல்லா ரத்தமும் வெளியேறிடும். கரெக்டான ஒரு பாயிண்ட் இருக்கும். ஆமாம், கரெக்டான பாயிண்ட். அப்படி தான் அறுக்கணும்னு முறை இருக்குது. அந்த மாதிரி அறுப்பதன் மூலமாக அந்த ரத்தம் வெளியேறிடுச்சுன்னு வைங்க, அது ஹலால் ஆயிரும். அப்போ தண்ணியில் வச்சு அமுக்கி சாவடிச்சிங்கன்னா அதில் உள்ள ரத்தம் உள்ளே தான் இருக்கும். ஓ, அப்போ கத்தியால் அறுத்து தான் கொள்ளணும். அறுத்து தான் ரத்தம் முழுவதும் உடம்புல இருந்து வெளியேறணும். இது சயின்டிஃபிக்காகவே இந்த ரத்தம் வெளியேறியது தான் ஆரோக்கியமான உணவு என்று சொல்கிறார்கள். ரத்தம் தான் இல்லை, நம்மளுக்கு கூட ஒரு நோய் வாய்ப்பட்டோம்னா ரத்தத்தான் டெஸ்ட் பண்ணுவாங்க, என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயத்தை உணவாக உட்கொள்ளக்கூடாதுங்கிறதுனால எங்களுக்கு ரத்தத்தை சாப்பிட்றதுக்கு தடை தனியாக இருக்கிறது. ஒரு ஆடு அறுத்தோம்னா அந்த ரத்தம் எங்களுக்கு ஹராம். ரத்த பொரியல்லாம் சாப்பிட்றாங்கல்ல, அது நாங்கள் சாப்பிடக்கூடாது. அதனால அந்த ரத்தம் கெட்டது என்று. தமிழ்நாட்டில் ரத்த பொரியல் தனியான பிரத்யேக உணவாகவே இருக்கு. நிறைய சாப்பிட்றாங்க. குறிப்பாக தென் தமிழகத்தில் ரத்த பொரியல் நிறைய செய்வாங்க. முஸ்லீம்கள் சாப்பிட மாட்டாங்க, ரத்த பொரியல் சாப்பிட மாட்டாங்க.
அப்போ அந்த ரத்தம்ங்கிறது வந்து உடல்ல இருந்து பீறிட்டு வெளியே வரணும். அந்த முறையில் அறுத்து கொள்றதுக்கு பேர் தான் ஹலால் முறைங்கிறது. வெறுமனே ஓதி அறுக்கிறது இல்ல, ரத்தம் போகணுங்கிறது தான் அது கான்செப்ட். முக்கியம். இறைவனுடைய அனுமதி பெற்று செய்கிறோம். அது எதுக்கு? அது பிஸ்மில்லான்னு சொல்லணும். பிஸ்மில்லான்னா இறைவன் பெயரால் அப்படின்னு அர்த்தம். அது எதுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டால், இந்த உயிரினத்தை கொல்லணுங்கிறது எனக்கு வந்து ஆசை கிடையாது, நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. என் இறைவன் அதை அனுமதிச்சிருக்கிறான், அதனால நான் கொள்கிறேன், அதனால அறுத்து சாப்பிட்றேன். அதுதான் பிஸ்மில்லாக்கு அர்த்தம். இறைவன் பெயரால்னு சொல்லிவிட்டு இந்த முறைப்படி அறுக்கணும். இறைவன் பெயரால்னு பிஸ்மில்லான்னு சொல்லி தண்ணியில் அமுக்கி சாவடிச்சான்னு வைங்க, அது தப்பு, அது சாப்பிட நோக்கமே கெட்டு போகுது. ஆமாம். அது மாதிரி வந்து கதவுல வச்சு கழுத்தை விட்டு நச்சு சாவடிப்பாங்க. அது வேறு கிராமங்கள்ல எல்லாம் முஸ்லீம் அல்லாத மக்கள். அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஹலாலில் வர. எனக்கு தெரிஞ்சு இந்து முஸ்லீம் எல்லாருமே கத்தியால அறுத்து தான் நான் பார்த்துருக்கேன் மேக்சிமம். இல்லை, அது கிராமத்து திருவிழாக்களை கூட கழுத்து அறுத்து தான் அதை ஓட விடுவாங்க. சேவலையும் கோவிலில் கூட கழுத்து கழுத்து அறுத்து விட்ருவாங்க. கழுத்து அறுத்ததுக்கு அப்புறம் துடிக்கிட்டுலாம் சொல்லுவாங்க. ஆமாம், அதில் வந்து என்னென்னா மேலே இருப்பாங்க, இப்படி அறுக்கணும். ஓ, அதில் ஒரு மெத்தட் இருக்கா? ஆமாம், இப்படி இருந்தால் சாவும். இல்லை, அப்போ தான் ரத்தம் வெளியேறும். ரத்தம் வெளியேறும். உயிர் அந்த மூளைக்கும் உடம்புக்குள்ள கனெக்ஷன் கட் ஆகணும். இன்னும் சொல்ல போனால், லண்டனில் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் இது ஆய்வு செய்கிறாங்க. அதாவது சாதாரண முறையில் சாகடிக்கப்பட்ட பிராணிகள், இஸ்லாம் சொல்கிற முறை பிரகாரம் அறுக்கப்பட்ட பிராணிகள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அறுப்பதன் மூலமாக அது வேதனையில் துடிக்குதுன்னு ஒரு விமர்சனம் வரும் பொழுது, அதை ஆய்வு செய்யும் பொழுது அந்த மூளையில் வந்து இசிஜி இஇஜி கருவிகள்லாம் பொருத்திடுறாங்க. பொருத்தி விட்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் அறுக்கிறாங்க. அறுத்த உடனே அந்த செகண்ட்லேயே அந்த கனெக்ஷன் கட்டாயி போயிடுது. அது வலி தெரியாது, மூளை தானே வலியை உணரும். இது அறுத்த உடனே அது வலி தெரியாது. துடிக்கிறதுலாம் வந்து ரத்தம் வெளியேறதுனால உள்ள ப்ரெஷரில் துடிக்குது, அது வலி உணர்வதில்லைங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் வேறு முறையில் எந்த மாதிரி செத்தாலும் அதை துடிச்சு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சாகும். அதனால் என்ன இருக்குதுன்னு கேட்டால், நீங்கள் ஒரு பிராணி அறுப்பதாக இருந்தால் நல்லபடியாக கத்தியை கூர்மையாக்கி கொள்ளுங்கள், அந்த பிராணிகளை வந்து சுகமாக முறையில் அருங்கள்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த சுகமான முறையில் அறுப்பதன் மூலமாக அது வேதனையும் படாது. வேதனைங்கிறது மூளை தான் உணரும். எப்போ அந்த நரம்பு மூளைக்கு அது நொடியில் போயிருக்குறீங்க, அது தெரியாது. அதை மூளையை உணரக்கூடியது வந்து இந்த கனெக்ஷன் கட்டான உடனே வலிங்கிறது அதானே சொல்லுது, மூளை தானே சொல்லும். அந்த சப்ஜெக்ட் கட்டாயி மூளை நரம்பு ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுறது. அதனால் வந்து அது வேதனையும் கிடையாது. இந்த முறையில் வச்சு பார்க்கும் பொழுது அந்த ஹலால்ங்கிற ஒரு விஷயத்தினால அந்த பிராணிகள் சிரமம் இல்லாமல் சாவுது. நீங்கள் வேறு முறையில் எந்த மாதிரி சாவடித்தாலும், தண்ணியில் முக்கி செத்தாலும் துண்டிச்சு சிரமப்பட்டு அந்த வலியை அந்த திணறலை உணர்ந்து தான் சாவும். தண்ணிக்குள்ளே முக்க வச்சு சாவடிச்சேன்னா, ஒரு மனுஷனை முக்கி சாவடித்தால் எப்படி அந்த துடிச்சு செத்து போவானோ அந்த மாதிரி தான் அது சாகடிக்கப்படும். அப்போ முஸ்லீம் அல்லாதவங்களும் என்ன யோசிக்கணும்னு கேட்டால், இந்த முறையில் நம்ம சாப்பிட்றோன்னு வந்துட்டோம், இந்த முறையில் சாவடிப்பது பிராணிக்கு கஷ்டம் இல்லை, அந்த முறையில் சாவடிப்பது கஷ்டமாக இருக்கிறது. ரெண்டாவது, ரத்தம் வந்து மனிதனுக்கு கேடு செய்யக்கூடியது, அது உணவுக்கு ஏற்றது அல்ல, அதை வெளியேற்றி விட்டு சாப்பிட்றாங்க. இதுதான் ஹலால்ங்கிறது. ரத்தம் நீங்கள் வேறு முறையில் சாப்பிட்றோன்னா ரத்தத்தோடு சாப்பிட போகிறீங்க, அது உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு கிடையாது. ஹலால்னா ஹெல்த்தியாக தான் பார்க்குறீங்க. ஹெல்த்தி தான் அதில் கண்டிப்பாக இருக்குல்ல. இன்னும் எந்த விஞ்ஞானிகளாவது இந்த ஹலால் முறையினால் கெடுதின்னு சொல்லியிருக்கிறாங்களான்னு பார்க்க சொல்லுங்கள். எந்த முறை தான் கெடுதிங்கிறாங்க. 4 கழுத்தண்ணி சாவடிக்கிறது, உருட்டி விட்டு சாவடிக்கிறது, பாஜக என்னங்க சொல்றாங்க, சரி இது உங்களுடைய மத நம்பிக்கை, உங்க மத நம்பிக்கைக்காக நீங்கள் அந்த அடிப்படையில் செஞ்ச உணவை நாங்க இந்துக்களும் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்கிறாரு பிஜேபிக்கார். ஆமாம், அப்படின்னு கேட்குறாரு. அது அந்த மத உணர்வாக அதை பார்க்கறதுனால அப்படி தான் கேட்பாங்க. அது என்ன பார்க்கணும்னா, அந்த முறையினால என்ன உங்களுக்கு மத நம்பிக்கை எங்கே திணிக்கப்படுது, அந்த உணவை இந்து நம்பிக்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆமாம், ஆரோக்கியமான முறையில் அந்த இறைச்சி உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் சாப்பிடவே மாட்டேங்கிற கொள்கையில் இருந்தால் அந்த பஞ்சாயத்து கிடையாது. நீங்கள் சாப்பிட்றீங்க, எப்படி சாப்பிட்றீங்க? மிதித்து சாப்பிட்றீங்க, தண்ணியில் முக்கிய சாவடிக்கிறீங்க. அந்த சாவடித்தலை விட இந்த சாவடித்தல் பெட்டரா இல்லை, அப்படி தான் சிந்திக்கணும். முஸ்லீம் செய்கிறானா இந்து செய்கிறான்னு பார்க்க வேண்டியதில்லை. இன்னும் சொல்ல போனால், நம்ம சென்னை போன்ற இடங்களில் எல்லாம் வந்து எல்லாமே ஹலால் தான். நீங்கள் ஆடு வந்து நீங்களும் அறுக்க முடியாது, அதுக்குன்னு தனியாக வச்சுருக்குறாங்க, ஆட்டு தொட்டின்னு வச்சு, ஆடு தொட்டி. அங்கே போய் தான் அறுக்கணும். அங்கே போய் அதுக்கு அந்த மோதினார் தான் போய் அறுப்பார். அங்கேருந்து வாங்கிட்டு வர்ற எல்லாமே ஹலால் தான். முஸ்லீம் தான் அந்த அறுத்த முறைப்படி இவங்க தான் செய்கிறாங்கன்னு சொல்லி மாநகராட்சிகளெல்லாம் அனுமதிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் தான் அந்த ஹலால்னு போட்டிருப்பார். அந்த ஒரு இந்துடைய கடையில் போட்டிருக்காரு. அவர் எதுக்கு போடுறாருன்னு கேட்டால், அது ஒரு உணவு வந்து ஹலால் என்று போடாட்டி எங்களுக்கு சாப்பிடுவதற்கு மத ரீதியாக எங்களுக்கு தடை வந்துடுது. என்ன, உங்களுக்கு ஹலால்னு போட்டதுனால மத ரீதியாக தடை இல்லை, நீங்கள் தூண்டி விட்றீங்களே தவிர
மத ரீதியாக இப்படி இப்படி அறுத்ததை சாப்பிடக்கூடாதுன்னு இந்து மதத்தில் இருக்குதா? கிடையாது. அது கிடையாது. எங்களுக்கு இருக்குது. நீ முறைப்படி அறுக்காட்டி சாப்பிடாதுன்னு எங்களுக்கு இருக்குது. அதனால அது ஹலால்னு அவங்க போடுறாங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களை வந்து அவங்களுக்கு சாப்பிடுவதற்கு தடை இருக்குது, ஹலால் போடலைன்னா வரமாட்டாங்க, ஹலால்னு போட்டால் வருவாங்க அப்படின்னு நினச்சி அவங்க போடுறாங்க. இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த முறையில் அறுக்கணும்னு எந்த ஒரு ரூலுமே இல்லை. இதுவும் சரிதான், அதுவும் சரிதான். அப்படி இருக்கையில் வந்து எந்த மதத்தையும் பாதிக்க போகிறது இல்லை. நீங்கள் வேணும்னு அந்த மத துவேஷத்தோடு பார்க்குறாங்க. துவேஷத்தோடு பார்க்குறதுனா இதுன்னு கேட்டால் எனக்கு எதுக்கு நீ ஹலாலை தர்ற, ஹலால்னு சிறந்ததை தான் தர்றோம். ஹலால்னு ஆக்கி வேறு ஏதாவது மந்திரம், ஆரோக்கியமான உணவு, எச்சியை துப்பி அப்படிலாம் கூட ஒரு டிவியில் பேசியிருந்தாங்க. இந்துத்துவா டிவியில் வந்து இதே மாதிரி ஹலால்னு சொல்லி எச்சியை துப்பி தர்றாங்க. எச்சியை துப்புறதுலாம் அப்போ எங்கள் மார்க்கத்தில் கிடையாது. அப்படிலாம் பொய்யா சொல்லி அந்த இறைச்சல் கொரோனா காலத்தில் முஸ்லீம்ஸ்லாம் அப்படி பரப்பி விட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் ரெண்டே சருத்து தான். அதாவது கூர்மையான கத்தியால் அந்த குறிப்பிட்ட நரம்புல வந்து என்ன செய்யணும், தொண்டைக்குழியை அறுக்கணும், ஒரே அறுப்பில் அறுத்தரணும், ரத்தம் வெளியேறணும் இறைவன் பெயரால். இதை இறைவன் பெயரால் இறைவன் அனுமதித்ததுனால் நான் இதை உயிரை கொல்லக்கூடியவன் கிடையாது, இறைவன் அனுமதித்ததால் தான் நான் இதை கொண்டு சாப்பிட்றேன். இந்த கொன்றால் பாவம் தின்றால் போச்சுங்கிறான்ல, கொன்றா தான் பாவம், தின்றா அந்த பாவம் போயிடுச்சுங்கிறான், அந்த பழமொழியை வச்சுருக்கிறான். அந்த ஒரு அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, அது சரி இறைவன் அறுக்க சொல்லி அனுமதிக்கிறான், அதனால் நானும் அறுக்கலை, நீ சொன்னதை தான் நான் அறுக்கிறேன், இறைவன் நான் இந்த குற்றமும் செய்யலை அப்படின்னு இறைவன்கிட்ட ஒரு வாக்குமூலம் கொடுக்குறது தான் பிஸ்மில்லாங்கிறது. பிஸ்மில்லானா இறைவன் ஒரு வார்த்தை தான், அவ்வளோதான். பிஸ்மில்லா அவ்வளோதான். இறைவன் பெயரால் அறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணையாளன் அர்த்தமா, அல்லாவின் பெயரால், அல்லாவின் பெயரால் இதை செய்கிறேன். இதை சாப்பிடும்போது நாங்கள் பிஸ்மில்லான்னு சொல்லுவோம், இறைவன் பெயரால் சாப்பிட்றேன்னு அர்த்தம். தண்ணி குடிக்கும்போது பிஸ்மில்லான்னு சொல்லுவோம், இறைவன் பெயரால் குடிக்க அதை வச்சுக்கிறோம் அந்த இடத்த. இறைவன் பெயரால் மட்டும்தான் அந்த சொல்லுக்கு அர்த்தம். நம்ம எந்த செயலை செய்கிறோமோ அதை சேர்த்துக்கிறோம் அதில், அவ்வளோதான். அதை நம்மளா சொல்ல மாட்டோம், அதில் அடங்கிறது. தண்ணி குடிக்கும்போது பிஸ்மில்லான்னா இறைவன் பெயரால் அருந்துகிறேன், சாப்பிடும்போது பிஸ்மில்லான்னா இறைவன் பெயரால் சாப்பிடுகிறேன், ஒரு வீட்டுக்கு நுழையும் போது பிஸ்மில்லான்னா இறைவன் பெயரால் நுழைகிறேன், ஒரு புஸ்தகத்தை படிக்கும்போது பிஸ்மில்லான்னா இறைவன் பெயரால் படிக்கிறேன். பிஸ்மில்லாங்கிறதுக்கு இறைவன் பெயரால் எதை செய்கிறோமோ அதை சேர்த்துக்கிடுவோம். இந்த பிஸ்மில்லாவுடைய அர்த்தம். இதில் என்ன பிற மத நம்பிக்கைக்கு என்ன இருக்குது, ஹலால்னு சொல்லி உங்களுக்கு என்னத்தை தர்றாங்க? அந்த கரெக்டாக கழுத்து எறும்பு நிறுத்தி ரத்தத்தெல்லாம் வெளியேற்றிட்டு வெட்டி சாப்பிட்டாலே ஹலால் தான். இப்போ ஒரு இந்து இருக்காரு, அவர் வந்து மருத்துவ அடிப்படையில் மத அடிப்படையில் இல்லாமல் ஒரு அறிவியல் அடிப்படையில் ரத்தம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ரத்தத்தை கரெக்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி அறுத்துட்டு சமைச்சாலுமே அது ஹலால் தானா? ஹலால்னா எங்களுக்கு இறைவன் பெயரால் சொல்லணும், சொல்லினா தான் முழுசையாக வரும், சொன்னா தான் அது வரும். சொல்லலைன்னா மத ரீதியாக கூடாது, அந்த இறைச்சி ரீதியாக கரெக்டு தான். அது அந்த இறைச்சி வந்து சுகாதாரமான இறைச்சி தான். அவர் பிஸ்மில்லாவும் சொல்லலை, முறையை அறுத்துட்டாரு. ஆனால் பிராய்லர் கடைகளில் ஒவ்வொரு முறையும் அப்படி சொல்லி அறுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியலையே. அப்படி செய்கிறது இல்லையா? பிராய்லர் கடையில் நான் பார்க்கும்போது அப்படியே போட்டு இது பண்ணுறாங்க, கோழி இது பண்ணுற மாதிரி தான். சரி, முஸ்லீம் கடைகளை தான் சொல்கிறேன் நான். அப்படியா? அந்த மாதிரி தான். ஆடு நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கேருந்தே அறுத்து வரலாம், வந்துடுது, வந்து சீல் வச்சு தானே வருது. ஆமாம். பிராய்லர் கடையிலையும் முஸ்லீம்கள் கடையில் அப்படி தான் அறுக்குறாங்க, மறுபடியும் அறுக்குறாங்க. சரி, அவங்களுக்கு ஒவ்வொரு கோழியாக இருக்கும்போது அதை சொல்லணும். ஆமாம், ஒரு கோழி இருக்கும்போது செய்யணும். அது மாதிரி வந்து இந்த கில்லட் கருவிகள் வச்சு இருக்கிறான்ல, அது பண்ணக்கூடாதா? அதுல எல்லாம் பண்ணலாம். ஒரே பிஸ்மில்லாவோட 100 கோழியாக இருப்பாங்க, 100 கத்தி இருக்கேன், ஒரே இதில் ஒரு பட்டனை தட்டுவாங்க, பிஸ்மில்லான்னு சொல்லி தட்டுவாங்க, அது ஒரே அர்த்தம். அதுவும் ஓகே தான். அதை இறைவன்ட்ட பர்மிஷன் வாங்கணுங்கிற ஒரு விஷயம் தான் மெயின் கான்செப்ட், அதான் நோக்கம் தான். அது போக பிராணிகள்கிட்ட ரத்தம் வெளியேறணும். இந்த ஒரு கண்டிஷனுக்காக தான் ஹலால் உணவுன்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த இதில் வனவிலங்குகளில் பறவைகளில் இப்படி சொல்கிறோம். இதில் பிற மதத்துக்கு என்ன கேடு? உங்களுக்கு நன்மையான விஷயம் தானே இருக்குது இந்த ஹலாலில். நீ ஹலாலானதை கொடுப்பான்னு நீங்களே கேட்கணும். நீ வேறு மாதிரி சாகடிச்சதை கொடுக்காத, ஒரு சுகாதாரமான அந்த இறைச்சியை எனக்கு கொடுன்னு அவங்க கேட்கணும். முஸ்லீம்கள் அதை நீக்கிருங்க, இது சுகாதாரமான இறைச்சியா இல்லையா அது சிந்திச்சு பார்த்தா அல்லது அதுதான் சிறந்தன்னு சொல்லுங்கள். இல்லை இப்படி தண்ணியில் முக்கி சாவடிக்கிறது தான் சுகாதாரமானது, ரத்தத்தோடு சாப்பிடுவது தான் சுகாதாரமானதுன்னு அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்கன்னா அப்போ நீங்கள் கேட்கலாம், எங்களுக்கு இது இந்த மாதிரி உள்ளதை கெடுத்து எது கெட்டதை தர்றேன்னு கேட்கலாம். உங்களுக்கு ஹலால்னு சொல்லி நல்லதை தானே தர்றோம், எல்லாருமே நல்லதாக சாப்பிட்றது தானே செய்கிறோம். அந்த அடிப்படையில் உள்ளதுன்னு யோசிச்சாங்கன்னா அது வர துவேஷங்கிற பார்வை தான் அதில் இருக்குது. சம்மந்தம் இல்லாமல் தூண்டி விடுறாங்க. இதனால இந்துக்களுடைய எந்த நம்பிக்கைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதில் இன்னொன்று நீங்கள் யாருமே அந்த தர்கா விஷயத்தை சொன்னீங்கல்ல, அந்த தர்கா விஷயத்தை வந்து நாம் தர்காவை எதிர்ப்போம். அதே நேரத்தில் ஒரு தர்காவை ஆக்கிரமிக்க வந்தால் நாங்கள் விட மாட்டோம். இப்போ ஒரு சர்ச்சையை ஒருத்தன் ஆக்கிரமிக்க வச்சா நாங்கள் விடுவோமா? சர்ச்சை எங்களுக்கு இல்லை. சர்ச்சுக்கு ஆதரவாகவும் வருவீங்க? சர்ச்சுக்கு ஆதரவு வருவோம். ஏன்னாட்டா உரிமை சம்மந்தப்பட்டது. அது சர்ச்சோ தர்காவோ ஏதோ ஒன்று அவனுக்கு உரிமையானது, அதையும் நீங்கள் பறிக்கிறேன்னு வரும் பொழுது யாருடைய உரிமை பறிக்கப்பட்டாலும் நம்ம என்ன செய்வோம்?
குரல் கொடுப்போம். கோவிலோட உரிமையா இருந்தாலும் கோயிலோட உரிமையாக இருந்தாலும் சரி, கோவிலே ஒரு முஸ்லீம் அபகரிச்சான்னு சொன்னால் நாங்கள் கோவிலுக்கு சப்போர்ட்டாக நிற்போம். நியாயம் யார் பக்கம் இருக்கு? நியாயம் பக்கம் அப்போ தான் நீங்கள் நிற்கணும், நியாயத்தின் பக்கம் நில்லுங்கன்னு தான் எங்களுக்கு குர்ஆனில் கட்டளை இருக்குது. அந்த அடிப்படையில் தர்கா விஷயத்தில் நாங்கள் ஏன்னா நாங்கள் பேச மாட்டோங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது. நீ சொன்னதுனால இல்ல, பிஜே பேச மாட்டாரு நினைச்சிருப்பாங்க. அதாவது பொதுவா முஸ்லிம் அமைப்புகள் அரசியல் கட்சிகள் பேசுவாங்க. பிஜே இல்லையா, இவர் வந்து முஸ்லிம்ஸே இது செய்யாதீங்கன்னு சொல்லக்கூடியவராச்சு. அது சொல்லுவோம், அதையும் சொல்லுவோம். அதே நேரத்தில் அவங்க உரிமை அவங்க விளங்கி திருந்தி வரணும். அவங்களா விளங்கி அவங்களா திருந்தி அந்த வழிபாட்டில் இருந்து வரணுங்கிறது எங்களுடைய கொள்கை. ஆனால் அவனுடைய சொத்து பிரச்சனை, இப்போ அந்த வழிபாட்டு பிரச்சனை இல்லை, அது யாருக்கு சொந்தம்ங்கிற ஒரு பிரச்சனை. சிவிலிஸ் ஒரு உரிமை, அந்த உரிமை அவனுடைய உரிமையாக இருக்கும்போது அந்த சட்டப்படி அந்த உரிமையை நம்ம அவனுக்கு வழங்கணும். அப்படிங்கிறதுனால இவங்க செஞ்சது வந்து பெரிய தப்பு செஞ்சுருக்காங்க. அரசாங்கம் அந்த கலெக்டர் செஞ்சது, மதுரை நிர்வாகம் செஞ்சது மொத்தத்தில் தப்பு தான். அவங்க பொதுவாக ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும்னு ஒரு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விதி இருக்குது. அதாவது ஸ்டேட்டஸ் கோ, என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதை தான் அனுமதிக்கணும். அப்படியே அனுமதிக்கணும். அப்போ இது வரைக்கும் அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க, அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த கலெக்டர் என்ன செய்யணும்னு கேட்டால் அதை தடுக்கனால அவனை தான் அரெஸ்ட் பண்ணணும். பழக்கத்தை தொடர விடணும். அப்புறம் அது சரியாக தவறான நீதிமன்றத்துக்கு போய்க்க. இப்போ உடனடி தீர்ப்பு என்ன செய்யணும்னு கேட்டால் ஸ்டேட்டஸ் கோ தான். அதை அவங்க செய்யாதனால தான் எல்லா பிரச்சனையும் காரணம். அரசாங்கம் தான் இது முக்கியமான காரணம். இன்னும் இந்த உணவு முறைன்னு வந்துட்டதுனால இந்த கேள்வியும் கேட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உலகெங்கும் மக்கள், இப்போ ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்பினர் மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கான்செப்டாக வைக்கிறாங்க. ஏன்னா இந்துக்களில் பல பேர் மாட்டு இறைச்சி சாப்பிட்றாங்க, கிறிஸ்தவர்கள் சாப்பிட்றாங்க, இஸ்லாமியர்கள் சாப்பிட்றாங்க. மாட்டு இறைச்சிங்கிறது உலகம் முழுவதும் உழைக்கும் மக்கள் சாப்பிடக்கூடிய உணவு. உழைக்கும் மக்கள் இல்லை, பணக்காரர்களும் சாப்பிட்ற உணவு. அப்போ அவர்களெல்லாம் வைக்கிற விஷயங்கள் வந்து, எங்களை மாட்டு இறைச்சி சாப்பிட்டா ஃபாசிஸ்ட்னு சொல்லக்கூடிய நீங்கள், முஸ்லீம்ஸ் வந்து பன்றி இறைச்சியை இதே கண்ணோட்டத்தான பார்க்குறாங்க. அவங்கள நீங்கள் ஃபாசிஸ்ட்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்கள வந்து ஆதரவு சக்திகள், இந்த பெரியாரிஸ்ட்டுகள், கம்யூனிஸ்ட்டுகள் என்ன செய்றீங்க, எங்களை மட்டும் ஒரு உணவை தடுக்கும் போது ஃபாசிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறீங்கல்ல. முஸ்லீம்களை மட்டும் சிறுபான்மை தோழர்கள், அவர்களுடைய உரிமை அப்படின்னு அவங்க பக்கம் அந்த கடவுள் மறுப்பு பேசுகிற பெரியார் கம்யூனிஸ்ட்லாம் நின்றுக்கிறீங்களே. பன்றி இறைச்சியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்வதும் அது ஒரு பாசிசம் தானே, அது என்ன ஒரு உணவு தீண்டாமை தானே. அப்போ எங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தை நீங்கள் ஏன் முஸ்லீம்கள் மீது வைக்கிறது இல்லைன்னு மற்ற பெரியாரிஸ்டுகள், மற்ற முற்போக்கு அமைப்புகள் மீது கேட்குறாங்க. இதில் இது பொருத்தமற்ற கேள்வி. ஏன்னு கேட்டால், நம்ம வந்து பன்றி இறைச்சி சாப்பிட்றவன்ட்டு போய் நீ சாப்பிடாதான்னு நாங்கள் சொன்னது கிடையாது. சாப்பிட்றவனை போய் தடுக்கிறதே கிடையாது. எங்களுக்கு கூடாது, அதை எங்கள் மதத்தின்படி நாங்கள் அதை சாப்பிடக்கூடாது, அதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கோமே தவிர நீ சாப்பிடக்கூடாது என்று நாங்கள் சொல்லலை, தடுக்கலை. அவன் தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான், அந்த கடையை நீ மூடு, நீ எப்படி இங்கே பன்றி இறைச்சி கடை வச்சுக்கிறேன் நான் கேட்குறதும் இல்லை. முஸ்லீம் நாடுகள்லேயே வந்து இப்போ பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் போர்க்குண்டு போட்டே பன்றி செக்ஷன் வச்சுருக்கிறாங்க. எங்கள் குவைத்து, கத்தார், அபுதாபிலாம் இருக்குது, துபாயெலாம் இருக்குது. அதை முஸ்லீம் அரசுகள் தடுக்குது. அவங்களுக்கு போட்டுறாங்க, அறிவிப்பு செஞ்சதுனால அவங்க போய் வாங்கிக்குவாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் அதை போய் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. பன்றி இறைச்சி இருக்குது. இவங்க சாப்பிடலாம். ஆமாம், இவங்க என்ன சொல்கிறது, மாற்றுக்கரை விஷயம் என்னன்னு கேட்டால் எங்களையில் சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிடாம இருந்தால் நாங்கள் வந்து கேட்க போகிறது இல்லையே. இப்போ இந்துக்களில் உள்ளவங்கள நாங்கள் மாட்டு இறைச்சி சாப்பிட மாட்டோம்னு சொல்கிறீங்க, சாப்பிடாம இருக்கீங்க, அதனால் என்ன இருக்குது, நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும்னு நம்ம சொன்னோமா? எங்கள் அளவில் தன்னளவில் ஒரு முடிவு எடுக்கிறதை வந்து குறை சொல்ல முடியாது எப்போதுமே. இப்போ இந்துக்களே சேர்ந்து நாங்கள் மாட்டு இறைச்சி சாப்பிட மாட்டோம்னு முடிவு எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், அதை நம்ம குறை சொல்லுவோமா? சாப்பிடாம இருந்துருப்பாங்க, அதெல்லாம் இருக்குது. சாப்பிட்ற ஒருத்தன்ட்ட போய் நீ சாப்பிடாதேன்னு சொல்லுவது தான் தப்புங்கிறோம். அப்படி நாங்கள் பன்றி இறைச்சிக்கு சொன்னதே கிடையாது. எங்கள் மதத்தில் இதெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தால் சாப்பிடக்கூடாதுன்னு எங்களுக்கு ஒரு முஸ்லீம் அரசு நடக்கிற இடத்துல சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு பன்றி இறைச்சி சாப்பிட்ற உரிமை உண்டு. உரிமை உண்டு. தடுக்க மாட்டோம். கடைகளை வைத்துக்கொள்ள உரிமை கொடுக்கும். உரிமை எல்லா நாடுகளும் இருக்குது. அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, வழங்குதா? அதே நேரத்தில் என்ன செய்வோம்னா, பன்றியை சாப்பிட்றது வந்து இஸ்லாமிய அடிப்படை தப்புங்கிறத பிரச்சாரம் பண்ணுவோம் முஸ்லீம்களுக்கு. நீங்களும் சாப்பிட்றாதீங்க, நமக்கு தடுக்கப்பட்ட உணவு, அதை சாப்பிடக்கூடாது. இன்னும் கிறிஸ்தவர்களுக்கும் தடுக்கப்பட்டது தான், பிறகு தானே மாற்றிக்கிட்டாங்க. அதை இயேசுடைய கருத்து பிரகாரம், நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் பன்றி அவங்களுக்கும் தடுக்கப்பட்ட உணவு தான். அப்படி கிறிஸ்தவர்களும் சாப்பிடக்கூடாது. பவுல் தானே மாற்றினாரு. யூதர்களும் சாப்பிடக்கூடாது. யூதர்கள் சாப்பிட மாட்டாங்க. இப்போவும் சாப்பிட மாட்டாங்க. அப்போ எந்த காலகட்டத்தில் பன்றி இறைச்சி அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதா மாறுச்சு? இயேசுவுக்கு பிறகு பவுல்னு ஒருத்தர் வர்றாரு, அவர் தான் சாப்பிட, ஜான் பால், அவர் பவுல் அடிகள் இருக்கார்ல, அவர் தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த பன்றி இறைச்சி விஷயத்தையும் அந்த சுண்ணத்து பண்ணுறது இருக்குல்ல, அதையும் வந்து நீக்கிறார் அவர். பழைய ஏற்பாடுல சுண்ணத்து இருக்கு, இயேசுவுக்கே சுண்ணத்து பண்ணியிருக்கிறாங்களே. இயேசுவுக்கே சுண்ணத்து பண்ணினார்கள், விருத்த சேதனம் பண்ணினார்கள் பைபிளில் இருக்க. அப்போ அந்த விருத்த சேதனம் என்பது அவங்கள்ட்ட உள்ளது தான் அது. ஆமாம், பழைய ஏற்பாடு கதையிலேயே எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ணுங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு அன்னைக்கு போய் அந்த ஊரை
நீ கைப்பற்றுங்கன்னு ஏதோ ஒரு கதை அப்படி உண்டு. ஒண்ணு பழைய இருக்கு. பழைய ஏற்பாடு இருக்கு. ஆமா. அப்போ இயேசுவும் அவர் யூதராக இருந்ததுனால அவருக்கும் விருத்த சேதனம் பண்ணினாங்க. அவரும் அதை வலியுறுத்தினார். அவருக்கு பிறகுதான் விருத்த சேதனம் பண்ணுவதும் சரி, பண்ணாமல் இருப்பதும் சரின்னு இவர் பவுல் என்ன செய்கிறார், அதை தளர்த்துறாரு. இவருக்கு அதிகாரமே கிடையாது சொல்லப்போனால். நம்ம பிற மதத்தை தலையிடக்கூடாது. இருந்தாலும் இயேசுடையதே மார்க்கத்தை அவர் மாற்றுறார். இயேசு என்ன சொன்னாரோ அதுக்கு மாற்றமாக நெஞ்சார். அது பன்றி அவங்களுக்கு தடுக்கப்பட்டது தான், கிறிஸ்துவோடும் தடுக்கப்பட்டது தான். அதாவது இயேசு காலம் வரைக்கும். இயேசுக்கு பிறகு அதை அனுமதிக்கப்பட்டது ஆக்கிட்டாங்க. இயேசு வரையும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆமாம், இயேசு வரைக்கும் இயேசுவும் பன்றி சாப்பிட்டு. இப்போ யூதர்களும் இஸ்லாமியர்களும் உலக அளவில் பன்றி இறைச்சி சாப்பிட மாட்டாங்க. அதே போல அவங்க 2 பேரும் சுன்னத் பண்ணிக்கிறாங்க. சொன்னது இன்னைக்கும் பண்ணுறாங்க. மற்றவர்கள் சயின்டிஃபிக்காக பண்ணுறது பண்ணுறாங்க. யூதர்கள் வந்து மத அடிப்படையில் பண்ணுறாங்க. அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே ஓகே. அப்போ தொன்று தொட்டு இருந்த பழக்கம் இடையில மாறி இருக்கு. அந்த மாதிரி தான் பார்க்குறீங்க. ஸோ மாட்டு இறைச்சியை அவர்கள் தடுப்பதும் மாட்டு இறைச்சி வேண்டாம் என்று நீங்கள் சொல்வதற்கும் வேறுபாடு இருக்குது. கண்டிப்பாக வேறுபாடு இருக்குது. அதுபோல் இன்னொன்று என்னென்னு கேட்டால், அவங்களுக்கு நம்ம சொல்லுவோம், அந்த மாட்டு இறைச்சி தடைன்னு நீங்கள் கொண்டு வருவது எங்களுக்கு எதிர்னு நினச்சி நீங்கள் கொண்டு வர்றீங்க. உண்மையில் உங்களுக்கு தான் எதிர். இந்து சமுதாய மக்களுக்கு தான் அது எதிரான ஒரு நடவடிக்கை. இந்த மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்கல்ல, இந்த மாடை இறைச்சிக்குன்னு அனுப்புறது யார் அனுப்புகிறா? யார் அந்த மாட்டை விற்கிறா? ஒரு விவசாயி. அந்த விவசாயி என்ன பண்ணுறான்னு கேட்டால், பால் கறக்க முடியலையா, அல்லது இந்த மண்டு அந்த உழவுக்குலாம் தகுதியற்றதாக போயிடுச்சா, அடிமாடு ஆயிடுச்சான்னு சொல்லி அவன் தான் விற்கிறான். அப்போ இந்த மாடு திங்கிறதுன்னு ஒரு கான்செப்ட் இருந்தால் தான் அவன் மாடுக்கு ஒரு ரேட்டு கிடைக்கும். சும்மா போட்டு வளர்க்க மாட்டான். அது பால் கறந்தாலோ அதில் பயன் கிடைச்சாதான் ஒரு உயிரினத்தை மனுஷன் வளர்ப்பான். இப்போ விவசாயிகளுக்கு வந்து பால் கறக்கிற பருவத்தை தாண்டிய கிழட்டு மாடுகளை வைத்து பராமரிப்பது அவனுக்கு அவன் சாப்பாடு கஷ்டப்படுறான். இதுக்கு வேறு சாப்பாடு கொடுக்க அவனுக்கு கஷ்டங்கும்போது தான் இந்த அடிமாட்டுக்கு அதை வாங்குவதன் மூலமாக ஏழை விவசாயிகள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கஷ்டமில்லாத ஒரு நிலையை அடைகிறாங்க. நல்ல மாடை ஒன்று வாங்கிக்கிடுவாங்க. இந்த மாட்டை விற்றுட்டு ஒரு சின்னதாக ஒரு தொகையை போட்டு நல்ல ஒரு மாட்டை வாங்கிக்கிடுவாங்க. அப்போ அந்த வகையில் இது விவசாயிகளை பாதிக்கிற ஒரு விஷயம் தான். திங்கக்கூடாது நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் முதல்ல விவசாயி தான் என்ன செய்வான், பாதிக்கப்படுவான். 1வது. 2வது வந்து இந்த மாடெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த இப்போ என்ன தான் செய்கிறதுங்கிறதுக்கு வந்து கோசாலைன்னு ஒன்று வச்சுருக்குறோம், அதில் கொண்டாந்து விடுங்கங்கிறாங்க. இந்த கோசாலைன்னு ஒரு இடத்த போட்டு அதில் இப்போ பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து மாடு வளர்க்குறோங்கிறாங்க. அது என்னென்னா அந்த மாடை வளர்க்கல, அந்த கோசாலையெல்லாம் படம் எடுத்து போட்டிருக்கிறாங்க. எலும்பும் தோலுமாக இருக்கிறது. கோசாலைன்னு ஒரு இடத்த வச்சு அதுக்கு லட்சக்கணக்கில் ஒதுக்கி அந்த பணத்தை அரசியல்வாதிகள் சாப்பிட்றாங்க. அந்த கோசாலை நடத்துகிறவங்க சாப்பிட்றாங்களே தவிர அந்த மாட்டை சிறந்த முறையில் பராமரிக்கிறது இல்லை. அந்த வகையில் பார்த்தாலும் இந்த மாடு திங்காதங்கிற ஒரு கொள்கை வந்து இந்து சமுதாயத்தில் உள்ள விவசாயி ஜாஸ்தி அவங்க தான். இந்துக்களுக்கு தான் அது பாதிப்பு, அதிகமான பாதிப்பு. அது ஒரு விஷயமாச்சு. 2வது வந்து அந்த மாடை வந்து பெருக்கிறதுக்கு காரணமே வந்து அதில் கிடைக்கிற ஆதாயத்தினால தான். மாடுனால ஒரு ஆதாயமே இல்லைன்னு சொன்னால் பெருக்க மாட்டான். இனிமேல் என்ன மாடை வைக்கக்கூடாதுங்கிறாங்க, என்னத்தை போட்டு மாடு வளர்க்குறது அப்படின்னு விவசாயிகளை மாடு வளர்க்குறதை விட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு கும்பிட்றதுக்கு மாடு இருக்காது. மாடு வேணுங்கிறீங்கல்ல, மாடை இல்லாமல் போயிடும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த மாடுங்கிறத வந்து அறுத்து சாப்பிடுவதன் மூலமாகத்தான் ஒரு நூற்றுக்கணக்கான தொழில், சைடு தொழில் அதை பற்றி இருக்குது. ஆமாம், செப்பல் வைக்கிறது, பெல்ட்டு, அது மாதிரி ஷூ எல்லாமே வந்து மாட்டு மணி பர்ஸு. அதில் நிறைய பிஜேபி காரங்களாம் அந்த தொழிலில் நிறைய இருக்கிறாங்கன்னா லிஸ்ட் போடுறாங்க. இன்னும் சொல்ல போனால் மாட்டுக்கறி வியாபாரத்தில் வந்து மோடியே சொல்லியிருக்கிறார், இந்த நம்பர் 1 இந்தியா தான், நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறோம், பீஃப் எக்ஸ்போர்ட்மே இந்தியா தான் நம்பர் 1 சொல்லுவார். இந்தியா தான் ஃபஸ்ட்டில் இருக்குண்டு. அப்போ பீஃப் வந்து இவன் சாப்பிடக்கூடாது, வெளிநாட்டுக்காரனுக்கு அனுப்பலாமா? நம்ம 2 ஒன்று தானே. அதை சாப்பிடுவது பிரச்சனையா, அது கொல்லுவது பிரச்சனையா? கொல்லுவதானே பிரச்சனை. நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்கன்னா கொன்று தானே ஏற்றுமதி பண்ணுறீங்க. கொன்று அந்த இறைச்சியை தான் ஏற்றுமதி பண்ணுறீங்க. அப்போ மாட்டை கொல்றதுங்கிறதுல வந்து இங்கே வந்து குறைஞ்சிடல. நீங்கள் மாட்டை தடை செஞ்சதுனால இந்தியாவில் உள்ள வந்து இங்கே கூடாதுன்னு தடை போட்டிங்களே தவிர மாட்டுடைய அழிவுக்கு நீங்கள் தடை போடலை. அதிகமாக அறுக்கிறீங்க. அறுத்து அதை இஸ்லாமிய பேர் அல் கபீர்னு ஒரு நிறுவனம் தான், பெரிய நிறுவனம். பேர் வந்து அரபியில் இருக்கு, அல் கபீர்னு சொல்லி. அது ஒரு மார்வாடிக்கு சொந்தமான ஒரு நிறுவனம். பேர் அப்படி வச்சுக்கிட்டாரு, பேர் அல் கபீர்னு வச்சுக்கிட்டார். அப்போ தான் அரபு நாட்டை நம்புவாங்கன்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி மாற்றுக்கதை ஏற்றுமதி செய்கிறீங்களா, அது மட்டும் கூடுமா கூடுமா? மோடி அது பெருமையாக சொல்கிறாரு, அந்நிய செலாவணி அதிகமாக கிடைக்குதுங்கிறாரு. அப்போ அந்த மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாதுங்கிறது வந்து பொருளாதார ரீதியாகவும் இந்தியாவை படுகொலையில் தள்ளிடும். அதனால் வந்து அதை தப்பாக சொல்கிறாங்க. அதை நம்ம சொல்லுவோம், நீங்கள் தேவையில்லை, உங்களுக்கு நீங்களே கேடு விளைவிச்சுக்கிறீங்க. நீ விரும்பணும் சாப்பிட்டு போகிறான், விரும்பாடி விட்டுட்டு போனீங்கன்னா அவனும் நல்லா இருப்பான், நம்மளும் நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் சயின்டிஃபிக்கான பல்வேறு விஷயங்களை இணைச்சு சொல்கிறீங்க, மத நம்பிக்கையோடு மட்டும் இல்லாமல். இல்லைங்க நாங்கள் சொல்கிறது அறிவியல் பூர்வமானது.
பன்றி இறைச்சிங்கிறது உலகம் முழுவதும் உழைக்கும் மக்கள் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, எல்லா நாடுகளையும் சாப்பிட்றாங்க. முஸ்லீம் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஒழிய கடும் குளிர் நாடுகள் எல்லாத்துலேயும், ரஷ்யா எல்லாத்துலேயும் ரொம்ப இயல்பாக விவசாயிகள்லாம் பன்றி இறைச்சி சாப்பிடும். இங்கே சொல்ல போனால் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் குறைவு. ரஷ்யா மாதிரி நாடுகள்லாம் ரொம்ப இயல்பாக சாப்பிட்றாங்க. அப்போ அது ஒரு இயற்கையாகவே மனிதர்களுக்கு தேவையான உணவாக இருக்க போய் தானே இத்தனை மக்கள் அதை சாப்பிட்றாங்க. ஏன் அதுவும் ஒரு கறி தான், ஆடு மாடு குதிரை மாதிரி, அதுவும் ஒரு கறி, ஒட்டகம் மாதிரி. அதை மட்டும் தடை செய்வது அப்படிங்கிறதுல அது எதுவும் அறிவியல் பூர்வமான காரணம் இருக்கா? இஸ்லாம் மார்க்கத்தில் தடை செய்யும்போது இந்த அறிவியல்லாம் சேர்த்து சொல்லப்படாது. அந்த காலத்தில் இதெல்லாம் தெரியாது. இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து இறைவன் தடுத்திருக்கிறான், இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடாதீங்கன்னு மட்டும்தான் சொல்லப்படும். பிறகு சிந்திச்சு பார்க்குற நேரத்தில் அதில் அறிவியல் கண்டுபிடிக்கப்படும். ஆனால் அதை இஸ்லாம் சொன்ன காரணம் இல்லை. நான் சில காரணங்கள் இருக்குது, அந்த காரணத்தை சொல்லி இஸ்லாம் வந்து தடுக்கலை. இறைவன் அதை விரும்பலை, அதனால் தவிர்த்து கொள்ளுதல் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அதை ஹராமாக்கிக்கிடுவோம். அதே நேரத்தில் இப்போ சிந்திச்சு பார்க்குற நேரத்தில் வந்து இந்த பன்றி தடுக்கப்பட்டதற்கு உள்ள சில நியாயங்கள் இப்போ தெரியுது, நமக்காக தெரிய வருது. இது குர்ஆனில் சொன்ன காரணம் கிடையாது, முகமது நபி சொன்ன காரணம் கிடையாது. அவங்க சொன்னது சாப்பிடாதீங்கன்னு மட்டும் தான் சொன்னாங்க. அது இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நேரத்தில் என்ன சார், ரெண்டு விதத்தில் பார்க்குறோம். ஒரு மனிதன் வந்து உணவாக உட்கொள்வது வந்து மனிதன் வந்து மனிதனையே உட்கொள்ளக்கூடாதுன்னு எல்லாம் வழங்கி வச்சிருக்கோம். அது பொதுவான வழங்கி வச்சிருக்கிறோம். இப்போ இருக்கிற உயிரினங்கள்லையே மனிதனுக்கு நெருக்கமான உயிரினம், ஏறக்குறைய மனிதன் சொல்லக்கூடிய உயிரினம்னா பன்றி மட்டும்தான். எந்த அளவுக்குன்னு கேட்டால், இப்போ நம்ம ஒரு ரத்தம் தானம் செய்கிறோம், ஒரு மனுஷனுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு மனுஷனோட ரத்தத்தை தானம் செய்கிறோம். இந்த தானம் செய்கிறதுக்கு ஆள் கிடைக்கலங்கும்போது என்ன செய்கிறான்னா, மிருகங்களுடைய ரத்தத்தை ஏதாவது மனிதனுக்கு செலுத்த முடியுமா என்று ஆய்வு செய்கிறாங்க. ஆய்வு செஞ்சு எந்த மிருகத்தினுடைய ரத்தமும் மனுஷனோட ஒத்து போகலை, பன்றி ரத்தத்தை தவிர. பன்றியின் ரத்தத்தை கொஞ்சம் சேஞ்சு பண்ணாங்கன்னு சொன்னால், சில வேலைகள் செஞ்சாங்கன்னு சொன்னால் மனிதனுக்கு ஏற்ற முடியும். மனிதனுக்கு ரத்தம் தேவைப்படும் பொழுது மருத்துவ உலகம் சொல்லுதா? மருத்துவ உலகம் சொல்லி கண்டுபிடிச்சிருக்கு. அது மாத்திரம் இல்லை, பன்றியுடைய இதயம் இருக்குல்ல, அது அப்படியே டிட்டோ மனுஷன் இதயம் மாதிரி வேலை செய்கிறது. வேறு எந்த பிராணியுடைய இதயம் அது மாதிரி வேலை செய்யலை. நமக்கு நெருக்கமான, மனிதன் மாதிரி நெருக்கமான ஒரு இனம் என்று பன்றியை சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால், பன்றியுடைய இதயம் பொருத்தப்பட்டு ஒருத்தர் 90 நாள் வாழ்ந்து இப்போ இறந்துருக்கார். இப்போ கிட்டத்தில் ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு முன்னே இறந்துருக்கார் அவர். பன்றியுடைய அவருக்கு இதயம் ஹார்ட் ஃபெயிலியர் ஆன உடனே பன்றி இதயத்தை எடுத்து அதை அவருக்கு பொருத்தி அதை கொண்டு 90 நாள் உயிரோடு வாழ்ந்து மரணித்திருக்கிறார். இனிமேல் இந்த ஹார்ட் பிரச்சனை வரக்கூடியவர்கள்லாம் பன்றி இதயமே பொருத்தினா அது சக்ஸஸ் ஆகும்ன்றது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை, கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை. அப்போ அந்த மாதிரி பார்க்கல, ஃபஸ்ட்டு நம்ம சிந்திச்சு பார்க்குறோம், நம்ம இனத்துக்கு நெருக்கமாக உள்ளதை நம்ம உணவாக்கக்கூடாது. நம்ம மனுஷன் சாப்பிடுவது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோமோ, மனுஷனுக்கு நெருக்கமான ஒரு தன்மை வந்து பன்றியில் இருக்குது, இந்த இரத்தத்திலையும் அந்த இதயத்திலையும். இன்னும் வேறு விஷயம், கிட்னிலாம் சோதிச்சு பார்க்கல, சோதிச்சு பார்த்தான்னு மருத்துவ ரீதியாக நிறைய மெடிசனே பன்றியிலேருந்து அது எடுக்கிறாங்க. ஆமாம், இல்லை அதனால தான் கேட்குறேன், அது கறியாக சாப்பிட்றதுல என்ன நமக்கு இல்லை, நம்ம இனத்தையே நம்ம சாப்பிட்ற மாதிரி நெருக்கமாக இருக்குல்ல, அப்படியா? அப்புறம் அந்த ஒரு விஷயம் இது இப்போ கண்டுபிடிச்சதை வச்சு நம்மளா சிந்திச்சு சொல்கிறது தான் இது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ மனிதனுக்கு அந்த உணவில் வந்து விலங்குகள் சாப்பிட்றோம்ல, ஆடில் கொழுப்பு இருக்குது, மாட்டில் கொழுப்பு இருக்குது, பன்றியில் கொழுப்பு இருக்குது. இந்த எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 கிராம் பன்றியில் வந்து 50 கிராம் கொழுப்பு இருக்குது. 100 கிராம் இறைச்சி சாப்பிட்டீங்கன்னா 50 கிராம் வந்து கொழுப்பு இருக்குது. அப்போ அது மாதிரி ஆட்டில் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மாட்டில் வந்து அதை விட கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கொழுப்புகள் இன்றைக்கி உள்ள மருத்துவர்கள்லாம் கொழுப்பு உணவை கொஞ்சம் தவிர்க்க சொல்கிறாங்க, குறைக்க சொல்கிறாங்க. மாட்டு இறைச்சி கூட சாப்பிடலாம், ஆட்டு இறைச்சி சாப்பிடாதீங்க, அதில் வந்து கொழுப்பு ஜாஸ்தியாக. மாட்டு இறைச்சி தானே கொழுப்பு அதிகம் இல்லையா? கம்மி, மாட்டு இறைச்சி கம்மி, அப்படியா? ஆட்டு இறைச்சி தான் ஜாஸ்தி. ஆட்டு இறைச்சியில் தான் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பன்றிக்கு அடுத்து அதிகமாக கொழுப்பு உள்ளது ஆட்டு இறைச்சி, அதை விட கம்மியாக கொழுப்பு உள்ளது வந்து மாட்டு இறைச்சி. மாட்டு இறைச்சி வந்து இந்த கொலஸ்ட்ரால் உள்ளவங்களாம் நீ தைரியமாக சாப்பிட்லாம், அது குறைவாக தான் அதில் இருக்கிறது. ஆனால் ஆட்டு இறைச்சியை தவிர்த்துக்கிறங்கன்னு மருத்துவர் சொல்கிறாங்கல்ல. அப்போ ஆட்டு இறைச்சியை விட மிக அதிகமாக பன்றியில் இருக்குது. அந்த இறைச்சியை தான் நம்ம சாப்பிட்றோம் என்றால் அதில் அதிகமான கொழுப்பு வரும்போது அதிக கொழுப்புகள் வந்து அதிக மக்களுக்கு கெடு செய்யும். ஒரு இளமையாக இருக்கும்போது ஒன்றும் பெருசாக தெரியாது, கொஞ்சம் ஒரு நான் 30-40 கடந்தவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த உணவு பன்றியுடைய இறைச்சி சாப்பிடும் பொழுது அந்த கொழுப்பு எல்லை மீறின ஒரு கொழுப்பு இருக்கிறது, ஒரு கேடு செய்யும்னு இப்போதைக்கு கண்டுபிடிக்கிறாங்க. இதை காரணம் சொல்லி இஸ்லாம் ஹராமாக்கலை, ஆனால் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒரு விஷயம். அடுத்தது என்னென்னு கேட்டால், அந்த பன்றிக்கு வந்து வேர்வை சுரப்பி கிடையாது. பன்றிக்கு வந்து வேர்க்கவே செய்யாது. பன்றிக்கு வந்து வேர்வை சுரப்பு கிடையாது. அதனால தான் அது வந்து தண்ணியில் போய் கிடந்துக்கிறோம். இந்த உடம்பு சூடானவுடனே
மற்ற பிராணிகளுக்கெல்லாம் அந்த வேர்வை வேர்த்து சூடு அமைஞ்சிரும். நமக்கு உடம்பு சூடானா நம்ம உடம்புல இருந்து வேர்வை வெளிப்படும். அந்த வெளிப்படுவது உடம்பை வந்து குளிர செஞ்சிடும். அதனால நமக்கு அதை தாங்கி கொள்கிறோம். எல்லா உயிரினங்களுக்கும் அந்த மாதிரி வேர்வை சுரப்பி இருக்கிறது. பன்றிக்கு மட்டும் வேர்வை சுரப்பி கிடையாது, வைக்கவே செய்யாது. அது ஹீட் ஆகும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், எதுலையாவது போய் தண்ணியிலே பிறண்டுட்டு இருக்கிறாங்கல்ல, அது காரணம் அதனால தான். அந்த ஹீட்டை குறைச்சிக்கிறதுக்காக. அப்போ உடம்பு பூரா ஹீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு பிராணின்ற வகையில் பார்க்கும்போது அதனாலேயும் சில நோய்கள் ஏற்படும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து ஏதோ ஒரு நோய் வந்து ஒரு அந்த நோய்க்கு ஏதோ ஒரு பேர் போட்டிருந்தாங்க, ஞாபகம் இல்லை. அது வந்து அரபு நாட்டில் மட்டும்தான் கம்மியாக இருக்குது, மேற்கத்திய நாடுகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஆய்வு செய்யும்போது இதுக்கு வந்து பன்றி இறைச்சி அதிகமாக உட்கொள்வது தான் அது காரணம். அவங்க அரபுகள் வந்து பன்றி இறைச்சி சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லி அந்த பன்றியினால் வந்த ஏதோ ஒரு கிருமி, சாவாத கிருமி இருக்குதான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பிறகு கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள். நம்ம இஸ்லாத்தில் கூடாதுங்கிறது கூடாது, அவ்வளோதான். அந்த விஞ்ஞான ரீதியாகலாம் சொல்லப்படாது எதுவுமே. மார்க்கத்தில் கூடும் கூடாதுன்னு சொல்லப்படும். பிறகு யோசிச்சு பார்த்தாங்கன்னா இந்த தடையில் ஒரு நியாயம் இருக்குது, இந்த தடை வந்து கெட்டது கிடையாது, நல்லது தான் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம விளங்கிக்கிட்டோம்னா ஒரு குழப்பம் வராது. அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, அசை போடாது, பன்றி அசை போடாது. இப்போ ஒட்டகம் அசை போடும், மாடு ஆடு இதெல்லாம் அசை போடக்கூடியதை சாப்பிடலாம், கால்களில் குழம்புகள் இருக்கக்கூடியதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்றிக்கு இந்த 2 பண்புமே கிடையாது, அசையும் போடாது, காலில் அந்த குழம்புகளும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி இதையெல்லாம் சாப்பிடுங்க, அசை போடாததை சாப்பிடாதீங்க, காலில் குழம்புகள் இல்லாத சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பன்றி அசை போடுமாங்கிற விஷயம் எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கு அசை போடுவதனால அது தடுக்க தேவை. அதனால் என்ன கேடு வரும்னு சொன்னால் தானே. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கேடு. கொழுப்பு அதிகமாக இருந்தால் அது கேடு, வேர்வை சுரப்பு இல்லாமல் இருந்தால் அது ஒரு கேடு. நாடாப்புழு, அதில் நாடாப்புழுவாங்க அதில் பன்றியில். அந்த நாடாப்புழுங்கிறது இருக்கிறதுனால அதனால் சில நோய்கள் ஏற்படும். அது அரபு நாட்டில் இல்லை, ஐரோப்பாவில் இருக்குது அப்படின்லாம் ஆய்வு செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ரீசனை வச்சு பார்க்கும் பொழுது பன்றிங்கிறது தவிர்ப்பது தான் நல்லது, உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்கிறத இப்போதைக்கு நம்ம முடிவு செய்யலாம். இப்போ அந்த பன்றி சாப்பிட்றவங்க கூட அதை ஆய்வு செஞ்சாங்கன்னா இதில் உள்ள பிரச்சனை இருக்கும்போது இதை தவிர்ப்பது தான் நல்லது, பன்றியிலேருந்து மாட்டுக்கோ ஆட்டுக்கோ மாறுவது தான் நல்லதுன்னு அவங்க முடிவுக்கு வந்தால் தான் அவங்களுக்கு நல்லது அது. இல்லை, ஏன்னா உலகம் முழுவதும் பன்றியும் மாடுங்கிறது ரொம்ப அதிகமாக மக்கள் சாப்பிட்றாங்க. ஆமாம் ஆமாம். எல்லா ஐரோப்பியா, ஆசியா, அரபு நாடை தவிர்த்து ஆப்பிரிக்க நாடு, ஆசியா எல்லா கண்டங்களையும் உழைக்கும் மக்களும் சாப்பிட்றாங்க. மிகப்பெரிய சயின்டிஸ்ட் எல்லாருமே விரும்பி, பொது உடைமையாளர்கள், கம்யூனிஸ்டுகள், லெனின், அவங்கலாம் அந்த குளிருக்கே அந்த உணவு தேவைப்படுது எங்களுக்கு, அந்த ஹீட், அந்த இதுக்கு அந்த குளிர் நாடுகள், இது எல்லாத்துலேயும் நாங்கள் பன்றி இறைச்சிங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்கு. அப்போ ஒரு உழைக்கும் மக்களின் உணவாக இது இருக்கு. இதை தடை செய்யும் போது அது ஒரு தூய்மைவாதமாகுது. இதுனா அது எளிமையாக கிடைக்குது, நமக்கு கிடைக்கிற உணவை இது தடைன்னு போடும்போது அது ஒரு அடக்குமுறையாகவும் இதாகவும் பார்க்கப்படுது. அது இல்லை, தடை இல்லைல்ல. நாங்கள் ஒரு ஆன்மீக ரீதியாக சில காரியங்களை செய்யலைன்னு சொல்வது வந்து பிறரை தடுக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது இல்லை. யாராவது போய் அங்கே சாப்பிடாதுன்னு சொன்னோமா, அப்படி சாப்பிட்டவர்களை விமர்சனம் பண்ணியிருக்கிறோமா, அது நம்ம பண்ணலை. எங்களுக்கு வந்து வேணான்னு தொடுத்துருக்கு, அவ்வளோதான். இறைவன் படைத்தவனுக்கு எல்லாம் தெரியும், ஏதோ ஒரு காரணத்தோடு தடுத்துருக்கான்னு நாங்கள் ஆரம்பத்தில் நம்பிடுவோம். பிறகு அதை பார்க்கும் பொழுது அதோட நன்மை தீமையில் எடை போட்டு பார்க்கும் பொழுது இப்போ நான் சொன்ன அந்த காரணம், அதிகமான 50% கொழுப்பு, 100 கிராமில் 50 கிராம் கொழுப்பு இருந்தால் அது உணவு ஏற்ற இறைச்சி தானான்னு நீங்கள் யோசிங்க. மற்றபடி இது ஒரு தடை, அதாவது இதை சாப்பிடக்கூடாது, இதுக்கு தடை, அந்த மாதிரியான கான்செப்ட்லாம் எதுவுமே இல்லை. அது ஒரு சயின்டிஃபிக்காக நீங்கள் மத அடிப்பில் சொல்கிறீங்க, சாப்பிடாதீங்க சொல்கிறீங்களே, சாப்பிடுவர்கள் மீது எந்த ஒரு அடக்குமுறையும் செய்வதில்லை, விமர்சிக்கிறது இல்லை, நாடுகள்லேருந்து யாரும் செய்கிறது இல்லை. கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இது. ஒரு உணவு அரசியலாகவும் போயிடுச்சு, அறிவியல் பூர்வமான விளக்கமும் ஆயிடுச்சு. உங்கள் மதம் சார்ந்த விஷயம், பிற மத நம்பிக்கைகளில் இதை எப்படி நம்ம பொருத்தி பார்ப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.